என்னன்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ற கிராண்டான ட்ரெஸ்ஸஸ் சல்வாரா இருந்தாலும் சரி, இல்ல இந்த மாதிரி பிளவுஸஸா இருந்தாலும் அதெல்லாம் வந்து நம்ம துவைக்க முடியாது. இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச பிளவுஸஸ், ஆரி ஒர்க் பிளவுஸஸ்லாம் வந்து நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணோம்னா அது வந்து துவைக்க முடியாது. பட் ஆனா நம்ம ஒரு வாட்டி யூஸ் பண்ணோம்னா அதுல இருக்கக்கூடிய ஸ்வெட் ஸ்மெல் வந்து நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு போடுறதுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். அந்த ஸ்மெல்லே வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் வெயில் டைம்ல நம்ம போட்டோம்னா கண்டிப்பா ரொம்ப ஸ்மெல்லா இருக்கும். அந்த டைம்ல இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க யூஸ் பண்ற இந்த ஸ்டோன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நானே வந்து கையில தான் ஸ்டிச் பண்ணேன், நார்மல் நூல் வச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு பேக் சைடில் வந்து இந்த மாதிரி தெரியுது. சில ஸ்டோன்ஸ்லாம் வந்து நான் கம் வச்சு, அதாவது அந்த ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, அதை வச்சு நான் வந்து ஒட்டியிருப்பேன். இப்போ இந்த பிளவுஸை வந்து இந்த மாதிரி உல்டாவா பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு பவுடர் வந்து நல்லா ஃபேஸ்க்கு யூஸ் பண்ற டால்கம் பவுடர், நல்லா வாசனையா இருக்கிற டால்கம் பவுடரா பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த பிளவுஸ் ஃபுல்லா இந்த மாதிரி போட்டுட்டு எல்லா இடத்துலயும் தேய்ச்சி விடுங்க. மெயினா வந்து நம்ம அந்த கை கிட்ட, அக்கல் கிட்ட எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பிளவுஸ்ல அந்த இடத்துல தான் வந்து ஸ்வெட் ரொம்ப இருக்கும். அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி போட்டு நீங்க ஸ்க்ரப் பண்ணி விடும்போது உங்களுக்கு அந்த ஸ்வெட் ஸ்மெல் எல்லாத்தையும் பவுடர் வந்து ரிமூவ் பண்ணிடும். அது மட்டும் இல்லாம இதை நீங்க இப்படியே ஃபோல்ட் பண்ணி வைக்கும்போது நெக்ஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு நல்ல ஒரு வாசனையா ஸ்மெல்லா இருக்கும். இதை வந்து நீங்க வெயில கூட காய போடணும்ன்ற அவசியம் இல்ல. இந்த மாதிரி பவுடர் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கொடியில காய போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பிளவுஸ்க்கு மட்டும் இல்லாம நம்ம யூஸ் பண்ற சாரீஸ்க்கும், கிராண்டான சாரீஸ், ஜம்கி ஒர்க் வச்ச சாரீஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த சாரியை வந்து உல்டாவா திருப்பி போட்டுட்டு இந்த மாதிரி பவுடர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுட்டு ஒரு துணியை வச்சோ இல்லை கச்சிஃப் வச்சோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா இடத்துலையும் தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விடும்போது நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். பட்டு புடவை கூட நீங்கள் இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். லைட்டான வெயில, ரொம்ப வெயில போடாமல் லைட்டாக ஷேடோவாக இருக்கிற வெயில வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரெஸ் வந்து நல்ல வாசனையாக மெயின்டைன் ஆகும்.